ஒரு நிமிடம் நில்லுங்கள். நான் உங்களிடம் ஒரு ரகசியம் சொல்லப் போகிறேன். இதை கேட்டால் நீங்கள் சிரிக்கலாம், இவ்வளவுதானா என்று கூட தோன்றலாம். ஆனால் உலகிலேயே மிகப்பெரிய உண்மைகள் எல்லாமே மிக எளிமையானவைதான். அந்த ரகசியம் இதுதான். முதலில் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிறகு உங்கள் வாழ்வின் மற்ற எல்லாமே தானாகவே சரியாகத் தொடங்கும். உடனே உங்கள் மனம் கேட்கும், என்ன விளையாடுகிறாயா? எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கின்றன. வேலையில் டென்ஷன், கையில் காசில்லை, உறவுகளில் சிக்கல், இவ்வளவு சுமைகளை தூக்கிக் கொண்டு என்னால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று. நண்பர்களே, இங்கேதான் நாம் எல்லாரும் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? முதலில் என் பிரச்சனைகள் தீரட்டும், என் பேங்க் அக்கவுண்டில் கோடிக்கணக்கான பணம் வந்து சேரட்டும், அதன் பிறகு நான் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பேன் என்று ஒரு மாயைக்காக காத்திருக்கிறோம். இங்கே உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவலைப்பட்டதனால் ஏதேனும் ஒரு சிறிய பிரச்சனையாவது தீர்ந்திருக்கிறதா? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இல்லை என்றால் இப்போதே கமெண்ட் பாக்ஸில் நோ என்று டைப் செய்யுங்கள். உங்கள் உண்மையை நீங்களே ஒத்துக்கொள்ளும் போதுதான் மாற்றம் தொடங்கும். ஆனால் உண்மையை சொல்லட்டுமா? அந்த நாள் ஒருபோதும் வராது. ஏனென்றால் கோடிக்கணக்கான பணம் வந்த பிறகும் உங்கள் மனம் அந்த பணத்தை பாதுகாப்பதை பற்றிய புதிய கவலையை தேடி பிடிக்கும். இது ஒரு முடிவற்ற மனதின் விளையாட்டு. இங்கேதான் வாழ்வின் மிக அடிப்படையான, யாரிடமும் சொல்லப்படாத ஒரு விதி ஒளிந்திருக்கிறது. இது பள்ளிகளிலோ கல்லூரிகளிலோ கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. ஏன், நம் பெற்றோர்களுக்கே கூட இது தெரியாது. அந்த விதி என்ன தெரியுமா? மகிழ்ச்சி என்பது ஒரு விளைவு அல்ல, அது ஒரு காரணம். ஆம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை அடைய விரும்பினாலும் அது உங்கள் உள்ளத்தில் இருக்கும் ஆற்றலிலிருந்தும் உங்கள் உணர்விலிருந்தும் தான் வெளிப்படுகிறது. நீங்கள் எப்போதும் சோகமாகவும் மன அழுத்தத்தோடும் இருந்தால் உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் அந்த சோகத்தையே உங்களை நோக்கி இழுக்கும். இது பிரபஞ்ச விதி. ஆனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் உள்ளுக்குள் ஆனந்தமாக இருந்தால் அந்த ஆனந்தம் மற்ற எல்லா நன்மைகளையும் உங்கள் பக்கம் காந்தம் போல ஈர்க்கும். நீங்கள் எதை வெளிப்படுத்துகிறீர்களோ அதுவே உங்களை வந்து சேரும். இன்று நான் உங்களுக்கு ஒரு சிறிய சேலஞ்ச் கொடுக்கிறேன். இன்று ஒரு நாள் மட்டும் என்ன நடந்தாலும் சரி, நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று உங்களுக்குள் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த முடிவை எடுக்க தயார் என்பவர்கள் மட்டும் கமெண்டில் ஐ ஆம் ஹாப்பி என்று பதிவு செய்யுங்கள். உங்கள் ஒரு கமெண்ட் உங்களை சுற்றியுள்ள பலருக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தரும். உங்கள் அகத்தை மாற்றுங்கள், உங்கள் புற உலகம் தானாக மாறும். அந்த ரகசியம் இதுதான். முதலில் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிறகு உங்கள் வாழ்வின் மற்ற எல்லாமே தானாகவே சரியாக தொடங்கும். அதனால்தான் நான் சொல்கிறேன், முதலில் நிபந்தனையற்ற மகிழ்ச்சியை அடையுங்கள். காரணமில்லாமல் என்னால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு காரணம் இருந்தால் மட்டுமே உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றால் அந்த காரணம் நாளை மறைந்து போகும்போது உங்கள் மகிழ்ச்சியும் காணாமல் போய்விடும். எதற்கும் கட்டுப்படாத, எந்த காரணத்தையும் எதிர்பார்க்காத அந்த மகிழ்ச்சி தான் உண்மையானது. அதை யாராலும் உங்களிடம் இருந்து பறிக்க முடியாது. இங்கே ஆனந்தம் என்றால் ஏதோ பெரிய கூச்சலோ பொறுப்புகளிலிருந்து ஓடுவதோ கிடையாது. மாறாக இந்த நிடியில் என்ன நடக்கிறதோ அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்வதுதான் ஆனந்தம். சிந்தித்து பாருங்கள், காலையில் இருந்து மாலை வரை நீங்கள் எதையாவது எதிர்த்து போராடி கொண்டே இருக்கிறீர்கள். டிராபிக், வேலைப்பழு, சண்டைகள் என உங்களுடனேயே நீங்கள் ஒரு பெரும் போரை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த போராட்டம் உங்களை மெல்ல மெல்ல சிதைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை இப்போது நிறுத்துங்கள். இல்லாத ஒன்றை பற்றி கவலைப்படாமல் இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போது இந்த அறையில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், சுவாசிக்கிறீர்கள், உயிருடன் இருக்கிறீர்கள். மகிழ்ச்சியாக இருக்க இதுவே போதுமானதல்லவா? மற்றதெல்லாம் வெறும் கற்பனைகள் தான். நேர்மையாக யோசித்து பாருங்கள். கவலைப்படுவதால் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு பிரச்சனையாவது தீர்ந்திருக்கிறதா? கண்டிப்பாக இல்லை. சொல்லப்போனால் நீங்கள் கவலைப்படும் போது உங்கள் மூளை மழுங்கி போகிறது. தீர்வுகள் கண்ணுக்கு தெரிவதில்லை. கவலையை விட்டுவிட்டு நீங்கள் அமைதியாகும் போதுதான் உங்கள் அறிவு வேலை செய்ய தொடங்கும். கவலை என்னும் இருள் சூழ்ந்திருக்கும் வரை, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எந்த தீர்வும் உங்களுக்கு தென்படாது. ஆனால் நீங்கள் எப்போது அமைதியாகவும் மன நிறைவாகவும் மாறுகிறீர்களோ அப்போதுதான் ஆச்சரியமான மாற்றங்கள் நிகழும். திடீரென்று எங்கிருந்தோ புதிய தீர்வுகள் உங்கள் முன்னே வந்து நிற்கும். ஏன் தெரியுமா? அமைதியான மனம்தான் தெளிவான கண்ணாடி போன்றது. அந்த தெளிவில் மட்டும்தான் சரியான பாதையை உங்களால் பார்க்க முடியும். அதனால் தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கவலைகளை கட்டிக்கொண்டு அழாமல் மகிழ்ச்சியை ஒரு கவசமாக தழுவிக்கொள்ளுங்கள். இது உங்கள் பொறுப்புகளில் இருந்து தப்பித்து ஓடுவது கிடையாது. மாறாக இதுதான் உண்மையான ஞானம். இதுதான் அறிவார்ந்த செயல். உண்மையை சொல்ல போனால் நீங்கள் வாழ்க்கையை மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொண்டு விட்டீர்கள். ஒரு சிறிய கல்லை உங்கள் கண்களுக்கு
உங்களுக்கு மிக அருகில் வைத்து பார்த்தால் அது ஒரு பெரிய மலையைப் போல தோன்றும். அதுபோலத்தான் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் நீங்கள் பெரிதுபடுத்தி உங்கள் மனதிற்குள் ஒரு பெரிய சுமையாக்கி கொண்டீர்கள். அந்த பாரத்தை இப்போது இறக்கி வையுங்கள். யோசித்து பாருங்கள், யாரோ ஒருவர் உங்களை பற்றி ஒரு தவறான வார்த்தையை சொன்னால் அதை உங்கள் மனதிற்குள் சுமந்து கொண்டு மாதக்கணக்கில் வருத்தப்படுகிறீர்கள். சாலையில் உங்களை யாராவது முந்தி சென்றால் கூட உங்கள் அகந்தை புண்படுகிறது. இவை எல்லாமே எவ்வளவு அர்த்தமற்றவை, எவ்வளவு குழந்தைத்தனமானவை என்று எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? உண்மையில் வாழ்க்கை என்பது ஒரு அழகான விளையாட்டு, ஒரு வண்ணமயமான நாடகம். அதை விளையாடுங்கள், அந்த தருணங்களை அனுபவியுங்கள். ஆனால் அந்த நாடகத்திற்குள் உங்களை நீங்களே தொலைத்துக் கொள்ளும் அளவிற்கு அதற்கு மிக அதிக முக்கியத்துவத்தை கொடுக்காதீர்கள். ஒரு முறை குழந்தைகளை பாருங்கள். அவர்களிடம் விலையுயர்ந்த பொருட்கள் எதுவும் இல்லை. ஆனாலும் அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த நொடியில், இந்த நிகழ்காலத்தில் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு நாளை பற்றிய பயமும் இல்லை, கடந்த காலத்தை பற்றிய கவலையும் இல்லை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவர்கள் வளர வளர தீவிரமாக இரு, பொறுப்பாக இரு, எதற்காவது கவலைப்பட்டு கொண்டே இரு என்று அவர்களுக்கு கற்பித்து அவர்களின் வாழ்க்கையையும் நாமே சீரழிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்வது இதுதான். மீண்டும் ஒரு குழந்தையாக மாறுங்கள். அந்த அப்பாவத்தனமான புன்னகையையும் எளிமையான மனதையும் மீண்டும் கண்டறியுங்கள். ஏன் இவ்வளவு பாரத்தை சுமக்கிறீர்கள்? இந்த பிரபஞ்சம் உங்களை மறந்துவிட்டது என்று நினைக்கிறீர்களா? தினமும் சூரியன் உதிப்பதையும் பூக்கள் மலர்வதையும் பறவைகள் பாடுவதையும் பாருங்கள். அவற்றுக்கு உங்கள் மீது எந்த விசேஷ அக்கறையும் இல்லைதான். ஆனால் இயற்கையின் மடியில் அவை ஒவ்வொன்றும் மிகச் சரியாக கவனிக்கப்படுகின்றன. அப்படி இருக்கும்போது உங்களை மட்டும் இந்த பிரபஞ்சம் கைவிட்டுவிடும் என்று ஏன் அஞ்சுகிறீர்கள்? நீங்கள் எப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களோ அப்போதுதான் இந்த பிரபஞ்சத்தின் ஓட்டத்தோடு நீங்கள் இணைந்து பயணிக்கிறீர்கள். அந்த ஓட்டத்தில் நீங்கள் இருக்கும்போது எல்லாம் மிகச் சரியாக தானாகவே நடக்கும். ஆனால் நீங்கள் பதட்டமடையும் போது வாழ்விற்கு எதிராக நீச்சல் போடுகிறீர்கள். நீங்கள் நீந்துவதில்லை, உண்மையில் மூழ்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையான ஆனந்தம் என்பது சரணடைதலில் இருக்கிறது. வாழ்வே, நான் உன் கைகளில் இருக்கிறேன், எது நடந்தாலும் நான் அதை ஏற்க தயார் என்று நீங்கள் எப்போது முழுமையாக ஒப்படைக்கிறீர்களோ அப்போதுதான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நிகழும். எல்லாம் மிக அற்புதமான வழியில் சரியான இடத்தில் அமரத் தொடங்குவதை நீங்கள் காண்பீர்கள். இப்போது நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது, ஆனால் நடைமுறையில் நான் இதை எப்படி செய்வது என்று. உண்மையில் மகிழ்ச்சி என்பது ஒரு நுட்பமான கலை. அது ஒரு ஆன்மீக பயிற்சி. இதை தொடங்குவதற்கு ஒரு எளிய வழி இருக்கிறது. ஒவ்வொரு நாள் காலையும் நீங்கள் கண் விழித்தவுடன் உங்களுக்கு நீங்களே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறேன். இன்று என்ன நடந்தாலும் என் உள் அமைதியை நான் யாருக்காகவும் எதற்காகவும் இழக்க மாட்டேன் என்று சொல்லுங்கள். நாள் முழுவதும் உங்களுக்கு எப்போதெல்லாம் நினைவு வருகிறதோ அப்போதெல்லாம் ஒரு நிமிடம் நின்று ஆழமாக மூச்சை இழுத்து மென்மையாக புன்னகை செய்யுங்கள். அவ்வளவுதான். யாராவது உங்களை எரிச்சல் ஊட்டும் போது அல்லது கோபப்படுத்தும் போது சட்டென்று எதிர்வினையாற்றாமல் ஒரு கணம் நின்று யோசியுங்கள். இவ்வளவு சிறிய விஷயத்திற்காக என் அழகான மகிழ்ச்சியை அடகு வைப்பது சரியா என்று உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். மெல்ல மெல்ல இது உங்கள் இயல்பாகவே மாறிவிடும். ஒரு நாள் நீங்கள் உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சியான மனிதராக மாறியிருப்பதை நீங்களே உணர்வீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக மாறும்போது ஒரு அற்புதம் நிகழும். அந்த நேர்மறை ஆற்றல் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் பரவத் தொடங்கும். உங்களை பார்ப்பவர்கள் வியப்படைவார்கள். இந்த மனிதர் இவ்வளவு சிக்கல்களுக்கு நடுவிலும் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கிறார்? நானும் இவரை போல மாற வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள். உங்கள் ஆற்றல் உங்கள் வீட்டையும் உங்கள் அலுவலகத்தையும் நீங்கள் இருக்கும் சூழலையும் மாற்றியமைக்கும். அப்போது நீங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே ஒரு மிகப்பெரிய பரிசாக மாறுவீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பது உங்கள் பிரச்சனைகளை மாயமாக மறைத்துவிடும் என்று நான் சொல்லவில்லை. வாழ்க்கையில் சவால்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கும் கண்ணோட்டம் மாறும். முன்பு வாரக்கணக்கில் உங்களை தூங்க விடாமல் செய்த ஒரு விஷயம் இனி சில நிமிடங்களில் கடந்து போகும். உங்களை நிலைகுலைய வைத்த புயல் இனி உங்களை லேசாக உலுக்கிவிட்டு செல்லும். நீங்கள் உள்ளுக்குள் ஒரு வலிமையான நிலையான மனிதராக உருவெடுப்பீர்கள். இதுதான் உண்மையான வெற்றி. வெளி உலகத்தை வெல்வதல்ல, உங்கள் உள் அமைதியை நீங்கள் வெல்வதுதான் உண்மையான சாதனை. நாம் எப்போதும் எதிர்காலத்தை பற்றியே கனவு காண்கிறோம். அடுத்த மாதம் என்ன செய்வது, அடுத்த வருடம் என்ன செய்வது என்று திட்டமிடுகிறோம். ஆனால் உண்மையை சொல்லட்டுமா, எதிர்காலம் என்பது ஒருபோதும் வருவதில்லை. நம்மிடம் இருப்பது எப்போதும் இந்த தருணம் மட்டும்தான். ஆனால் உங்கள் மனம் இப்போது எங்கே இருக்கிறது? சாப்பிடும்போது அலுவலகத்தை பற்றி யோசிக்கிறீர்கள், அலுவலகத்தில் இருக்கும்போது வீட்டை பற்றி கவலைப்படுகிறீர்கள். நீங்கள் ஒருபோதும் இங்கே இருப்பதில்லை. நான் சொல்கிறேன், இந்த கணத்திற்குள் வாருங்கள்.
ஒரு கோப்பை தேநீர் அருந்தினால் கூட அதன் சுவையை, அதன் வெப்பத்தை முழுமையாக உணர்ந்து பருகுங்கள். அந்த சிறு செயலில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்துங்கள். நீங்கள் எப்போது இந்த கணத்திற்கும் முழுமையாக வருகிறீர்களோ அப்போதே மகிழ்ச்சி உங்களை தேடி வரும். ஏனென்றால் இந்த நொடியில் எந்த பிரச்சனைகளும் இல்லை. இங்கே வெறும் இருத்தல் மட்டுமே உள்ளது. மகிழ்ச்சியின் அடுத்த கட்டம் என்பது ஏற்பு. வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். எதையும் எதிர்க்காதீர்கள், எதனுடனும் போராடாதீர்கள். மழை பெய்தால் அந்த மழையை ஏற்றுக்கொண்டு அதில் நனையுங்கள். வெயில் அடித்தால் அந்த சூரிய ஒளியின் வெப்பத்தை உங்கள் மீது உணர்ந்து மகிழுங்கள். நீங்கள் ஒருவேளை வறுமையில் இருந்தால் அந்த நிலையையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த வறுமைக்குள்ளும் ஒருவிதமான சுதந்திரம் ஒளிந்திருக்கிறது. அதை தேடி கண்டறியுங்கள். இங்கே ஏற்பு என்பது எதையும் கைவிட்டுவிட்டு ஓடுவது கிடையாது. மாறாக யதார்த்தத்தோடு கைகோர்த்து நடப்பதாகும். யதார்த்தத்தோடு நீங்கள் போராடும்போது நீங்கள் எப்போதும் தோற்றுத்தான் போவீர்கள். ஏனென்றால் யதார்த்தம் உங்களை விட வலிமையானது. ஆனால் எப்போது நீங்கள் சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்போது நீங்கள் அந்த பிரபஞ்ச சக்தியுடன் ஒன்றிணைந்து விடுகிறீர்கள். வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொள்பவர்கள் வெற்றி பெறுவதையும், எப்போதும் எதற்காவது போராடுபவர்கள் மனதளவில் உடைந்து போவதையும் நான் கண்டிருக்கிறேன். ஆனந்தத்தின் அடுத்த ஆழமான படிநிலை தியானம். தியானம் என்பது ஏதோ மணிக்கணக்கில் அமர்ந்து மந்திரங்களை சொல்வது கிடையாது. அது ஒரு சாட்சியாக மாறும் கலை. உங்கள் எண்ணங்களை ஒரு வேடிக்கை பார்ப்பவர் போல கவனியுங்கள். ஆனால் அந்த எண்ணங்களுக்குள் நீங்கள் சிக்கிக்கொள்ளாதீர்கள். உங்கள் உணர்ச்சிகள் வருவதையும் போவதையும் கவனித்துக் கொண்டே இருங்கள். உண்மையில் நீங்கள் உங்கள் எண்ணங்களோ அல்லது உங்கள் உணர்ச்சிகளோ கிடையாது. இவை அனைத்தையும் கவனிக்கும் அந்த உணர்வு, கான்ஷியஸ்னஸ் தான் நீங்கள். நீங்கள் ஒரு சாட்சியாக மாறும்போது உங்களுக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் இடையே ஒரு இடைவேளை உருவாகிறது. அந்த இடைவேளையில்தான் உண்மையான அமைதியும் பேரின்பமும் ஒளிந்திருக்கிறது. அப்போது உங்கள் முன் எண்ணங்கள் வந்து போகலாம், ஆனால் அவை உங்களை பாதிக்காது. இதுவே தியானத்தின் ரகசியம். ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் ஒதுக்கி அமைதியாக அமருங்கள். உங்கள் கண்களை மூடி உங்கள் சுவாசத்தையும் எண்ண ஓட்டங்களையும் கவனித்துக் கொண்டே இருங்கள். மெதுவாக உங்களுக்குள் ஒரு ஆழ்ந்த நிசப்தம் இறங்குவதை நீங்கள் உணர்வீர்கள். அது வெளியிலிருந்து வரும் மகிழ்ச்சி அல்ல, அது உங்கள் ஆன்மாவிலிருந்து ஊற்றெடுக்கும் ஆனந்தம். இதன் மற்றொரு பரிமாணம்தான் அன்பு மற்றும் கருணை. நீங்கள் மற்றவர்களுக்கு எப்போது பிரதிபலன் எதிர்பார்க்காத அன்பை கொடுக்கிறீர்களோ அப்போதே உங்கள் உள்ளுக்குள் ஒரு ஆனந்த ஊற்று பொங்கி எழும். ஒருவருக்கு நீங்கள் உதவும் போது கிடைக்கும் அந்த மனநிறைவுக்கு ஈடு இணையே கிடையாது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இந்த அன்பு நிபந்தனையற்றதாக இருக்க வேண்டும். நீங்கள் மற்றவர்களுக்கு எதையாவது கொடுக்கும்போது பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்காதீர்கள். கொடுப்பது உங்கள் இயல்பு என்பதால் மட்டும் கொடுங்கள். பிரதிபலன் எதிர்பார்க்காத அந்த அன்பில் ஒரு பேரானந்தம் இருக்கிறது. உண்மையில் எதிர்பார்ப்பு தான் எல்லா துன்பங்களுக்கும் ஆதி மூலம். எப்போது நீங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறீர்களோ அப்போது உங்கள் வாழ்வில் துன்பத்திற்கு இடமே இல்லை. அதனால்தான் நான் சொல்கிறேன், மற்றவர்களுக்கு தொண்டு செய்யுங்கள், அன்பு காட்டுங்கள். ஆனால் அங்கே நான் செய்கிறேன் என்ற அகங்காரம் மட்டும் இருக்கவே கூடாது. அப்போது உங்கள் உள்ளத்தில் இருக்கும் மகிழ்ச்சி இன்னும் ஆழமடைவதை நீங்கள் உணர்வீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக சிரிக்க மறக்காதீர்கள். வாழ்க்கையை ஏன் இவ்வளவு தீவிரமாக ஒரு பெரிய சுமையாக எடுத்துக்கொள்கிறீர்கள்? சுற்றியிருக்கும் எல்லாவற்றிலும் ஒரு நகைச்சுவையை கண்டறிய பழகுங்கள். உங்கள் தவறுகளை பார்த்து நீங்களே சிரியுங்கள். அதேபோல் மற்றவர்கள் தவறு செய்யும் போது அதை அன்போடு சிரித்து கடந்தும் செல்லுங்கள். சிரிப்பு என்பது ஒரு மிகச்சிறந்த மருந்து. அது உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து உங்களை லேசாக மாற்றும். மாதக்கணக்கில் சிரிக்கவே மறந்த பலரை நான் பார்க்கிறேன். ஏதோ உலகத்தின் மொத்த பாரத்தையும் தங்கள் தலையில் சுமப்பது போல அவர்கள் முகங்கள் எப்போதும் இறுக்கமாக இருக்கின்றன. ஓ நண்பர்களே, கொஞ்சம் சிரியுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு அழகான நகைச்சுவை. இதை உணர்ந்து சிரியுங்கள். நான் உங்களுக்கு ஒரு எளிய பயிற்சியை சொல்கிறேன். தினமும் குறைந்தது 10 நிமிடங்களாவது எந்த காரணமும் இல்லாமல் சத்தமாக சிரியுங்கள். சும்மா சிரியுங்கள். உங்கள் உள்ளுக்குள் இருக்கும் ஆற்றல் முழுவதுமாக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். இறுதியில் மகிழ்ச்சி என்பதுதான் உங்கள் உண்மையான இயல்பு என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அது வெளியிலிருந்து நீங்கள் தேடி தேடி கொண்டு வர வேண்டிய ஒரு பொருள் அல்ல. அது ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் ஒரு குழந்தையாக பிறந்தபோது அந்த பேரானந்தத்தோடு தான் பிறந்தீர்கள். ஆனால் வளர வளர இந்த சமூகம் உங்களுக்கு எப்படி வருத்தப்பட வேண்டும், எதற்கெல்லாம் கவலைப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து உங்கள் இயல்பை சிதைத்து விட்டது. இப்போது அந்த தேவையற்ற சுமைகளை எல்லாம் தூக்கி எறிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உண்மையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க புதிதாக எதையும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. சோகமாக இருப்பதை மட்டும் மறந்துவிட்டால் போதும். உங்கள் ஆழ்மனதின் இயல்பே அந்த பேரானந்தம்தான். ஆனால் கவலைகளும் எதிர்பார்ப்புகளும் அந்த ஆனந்தத்தை ஒரு போர்வையைப் போல மூடி மறைத்து விட்டன.
அந்த அடுக்குகளை ஒவ்வொன்றாக அகற்றிவிட்டால் உங்களுக்குள் இருக்கும் அந்த ஒளியை நீங்கள் காணலாம். இதை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வர நான் உங்களுக்கு சில எளிய வழிமுறைகளை சொல்கிறேன். ஒவ்வொரு நாள் காலையும் நீங்கள் கண் விழித்தவுடன் இன்னொரு நாளை காண நான் உயிருடன் இருக்கிறேன் என்பதற்காக இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றியை சொல்லுங்கள். அந்த நன்றியுணர்வு உங்கள் நாளை அழகாக மாற்றும். அதேபோல் ஒரு நாளைக்கு குறைந்தது 3 முறையாவது 1 நிமிடம் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு ஆழமாக மூச்சை இழுத்து உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையை வரவழைத்துக் கொள்ளுங்கள். மிக முக்கியமாக உங்கள் கவனத்தை சிதறவிடாதீர்கள். ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை முழு ஈடுபாட்டுடன் செய்து முடியுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் முழு விழிப்புணர்வுடன் செய்யுங்கள். அது ஒரு கோப்பை தேநீர் அருந்துவதாக இருந்தாலும் சரி, அல்லது உணவு உண்பதாக இருந்தாலும் சரி, அந்த நொடியில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்துங்கள். அதேபோல் ஒவ்வொரு நாள் இரவும் உறங்க செல்லும் முன் அன்றைய நாளில் உங்கள் வாழ்க்கையில் நடந்த 3 நல்ல விஷயங்களை நினைத்து பார்த்து நன்றி சொல்லுங்கள். இந்த மிகச்சிறிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய புரட்சியை ஏற்படுத்தும். உண்மையான வெற்றி என்பது எது தெரியுமா? ஒரு பெரிய வீடோ அல்லது விலை உயர்ந்த காரோ அல்ல. எந்த சூழ்நிலையிலும் உங்கள் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் இழக்காமல் இருப்பதே உண்மையான வெற்றி. இந்த வெற்றியை இந்த உலகத்தில் யாராலும் உங்களிடமிருந்து பறிக்க முடியாது. எனவே முதலில் இந்த அக வெற்றியை அடையுங்கள். மற்ற வெளி உலக வெற்றிகள் அனைத்தும் நிழலைப் போல உங்களை தானாகவே பின்தொடரும். நீங்கள் உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக மாறும்போது உங்களை சுற்றியுள்ள உறவுகளும் மலரத் தொடங்கும். இப்போது நீங்கள் மற்றவர்களிடம் எதையோ எதிர்பார்க்கிறீர்கள், அவர்கள் அதை செய்யாத போது வருத்தப்படுகிறீர்கள். ஆனால் நீங்கள் ஏற்கனவே மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்களுக்கு யாரிடமிருந்தும் எதுவும் தேவையில்லை. அப்போது நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க தொடங்குவீர்கள். அந்த அன்பில் உங்கள் உறவுகள் அழகாகும். நினைவில் கொள்ளுங்கள், வெற்றியின் இலக்கே மகிழ்ச்சிதான். பலர் தனிமையை கண்டு அஞ்சுகிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், தனிமை என்பது ஒரு வரம். நீங்கள் தனியாக இருக்கும்போதுதான் உங்களை நீங்களே சந்திக்க முடியும். உங்கள் உண்மையான சொரூபத்தை காண முடியும். அவ்வப்போது தனியாக அமர்ந்து அமைதியாக இருங்கள். உங்களுக்குள் எவ்வளவு பெரிய புதையல் ஒளிந்திருக்கிறது என்பதை அப்போதுதான் உணர்வீர்கள். நீங்கள் ஏற்கனவே முழுமையான ஒரு மனிதர்தான். மற்றவர்கள் உங்கள் மகிழ்ச்சியை இன்னும் கொஞ்சம் கூட்டலாமே தவிர அவர்கள்தான் உங்கள் மகிழ்ச்சியின் ஆதாரம் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். உடலுக்கு நோய் வரலாம், ஆனால் நீங்கள் வெறும் உடல் அல்ல. உடல் பலவீனமாக இருந்தாலும் உங்கள் ஆழ்மன உணர்வு ஆரோக்கியமாக இருக்க முடியும். நோயை ஏற்றுக்கொண்டு அதற்கு சிகிச்சை எடுங்கள், ஆனால் அதற்காக கவலைப்பட்டு உங்கள் உயிரை மாய்த்து கொள்ளாதீர்கள். முக்கியமாக மரணத்தை கண்டு அஞ்சாதீர்கள். நீங்கள் இந்த நொடியில் வாழத் தொடங்கிவிட்டால் அங்கே மரண பயத்திற்கு இடமே இல்லை. ஏனெனில் இந்த நொடியில் வாழ்க்கை மட்டும்தான் இருக்கிறது. எனவே என் அன்பு நண்பர்களே, நான் மீண்டும் சொல்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதை மட்டும் சரியாக செய்யுங்கள். உங்கள் வாழ்வின் மற்ற சிக்கல்கள் அனைத்தும் தானாகவே தீர்ந்துவிடும். இது ஏதோ ஒரு தத்துவமோ அல்லது வெறும் பேச்சோ அல்ல. இது அனுபவபூர்வமான உண்மை. இதை உங்கள் வாழ்க்கையில் இன்று ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எதுவும் செய்யாமல் சும்மா மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலமே உங்கள் முழு வாழ்க்கையும் மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போதுதான் உங்கள் ஆற்றல் உச்சத்தில் இருக்கும். அந்த உச்சகட்ட ஆற்றலிலிருந்து நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் அழகாகவும் வெற்றிகரமாகவும் அமையும். இன்றே தொடங்குங்கள். இந்த நொடியிலிருந்தே ஒரு முறை ஆழமாக மூச்சை இழுங்கள். இதழோரம் ஒரு புன்னகையை வரவழைத்து மகிழ்ச்சியாக இருங்கள். மீதியை இந்த பிரபஞ்சம் கவனித்துக் கொள்ளும். நினைவில் கொள்ளுங்கள், வாழ்க்கை என்பது ஒரு கொண்டாட்டம், ஒரு அழகான பாடல். அந்த பாடலை பாடுங்கள், உற்சாகமாக ஆடுங்கள், முழுமையாக வாழுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். எல்லாம் தானாகவே சரியாகிவிடும்.